ஐஸ் வாட்டர் குடிக்கிறனால என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வாட்டர் குடிக்கிறனால பாருங்களேன், பிரெயினில் கூட வந்து நிறைய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஐஸ் வாட்டர் குடித்தா இளைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறனால நிறைய நர்வ்ஸ் பிரச்சனைகள் வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் குடிக்கிறனால உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைங்க, அதுக்கப்புறம் கோல்டு, சைனஸு, அலர்ஜி, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல்கூச்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறனால வந்து த்ரோட் பெயினுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டைஜஷன், நிறைய ஃபுட்டு இன்டேக்குக்கு அப்புறம் கோல்டு வாட்டர் குடிக்கிறது ரொம்ப கெடுதல்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து வெயில் அதிகமாக இருக்கும்போது ஐஸ் வாட்டர் குடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு குடிப்போம். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா இம்யூனிட்டியவே வந்து அது வந்து கம்மி பண்ணிடுங்க. எதிர்ப்பு சக்தி வந்து ஐஸ் வாட்டர் கம்மி பண்ணுதுன்னு ஒரு இதே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. உங்களோட கொழுப்பு வந்து இதாக ஃபார்ம் ஆயிரும். தேவையற்ற கொழுப்பெல்லாம் தேவையில்லாமல் தேங்கியே நின்றுக்கும் உடம்புல. அதே மாதிரி ஐஸ் வாட்டர் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த வீடியோவில் வந்து ஐஸ் வாட்டரோட தீமைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றிங்க.